ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சேர நேர்ந்துட்டு வானத்திக்கிட்ட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைண்ணே எனக்கு போதுண்ணே அப்படின்ற மாதிரி வானத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கு ஸ்வீட் கொடுத்த மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம், உங்கள் அண்ணன் மறுபடியும் ஃபாரின் கிளம்ப போக போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நிலாவும் வந்து சோழனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பாண்டிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் கூட எங்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்களோன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நானும் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இப்போ அவங்களே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. பொங்கல் அதுமா ஒரு நல்ல விஷயத்த நீ வீட்டில் சொல்லியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டோடனே பாண்டி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பாண்டி, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன், நீ என்னடனா அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து கேட்கவும், உடனே சோழன் இருந்துட்டு நல்லா இருக்கிற வீட்டை எங்கே நாளை பிரித்து வச்சிருவியோனோ அவன் ரொம்ப பயந்து போயிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே வானதி வந்து கோவப்படுறாங்க. அதுக்கடுத்ததாக வாயை வச்சுட்டு சும்மா தான் இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோழனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பாண்டிக்கு கூட நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் சொல்லும் போது தான் நான் பாண்டிக்கே சொல்லலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமானதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன பாண்டி, உனக்கு இதில் இஷ்டம் இல்லையா, இல்லை உண்மையாவா சொல்கிற, உங்கள் வீட்டிலேயே சம்மதம் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் பாண்டி, அன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வந்தபோது என்னை பொறுப்பாக வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு போனல, அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தா எல்லாருமே வராங்க. என்ன இவ்வளோ நேரம் கழித்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை சைட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது பையா, அதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே டைம் ஆகி போச்சு. பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சிட்டிங்களா? பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம், இப்போ தான் முடிச்சுட்டு சாப்பிட்றோம், நீங்களும் உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவெலாம் வந்து சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நடேசனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வானதியோட வீட்டில் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, என்ன மெக்கானிக் ஷெட்டு அவன் இப்போ எடுத்து நடத்திட்டு இருக்கான்னு உங்கள் வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், உங்கள் பையன் அப்படியே ஷோரூம்க்கு ஓனர் பாருங்க, அது பார்த்த உடனே சரின்னு சொல்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பாண்டியை இப்போ தான் அவங்க நல்ல விதமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால தான் சம்மதம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தாவும் கண்ணாலே நம்ம சேரன்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க, சாப்பாடு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் ஒரு பக்கம் காயத்ரிக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா பொங்கல் கொண்டாடலையா? இல்லைப்பா, எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால என்னால் ஊருக்கு போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க, நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் உனக்கு பொங்கல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு காயத்ரிக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது பல்லவன் இருந்துட்டு ஃப்ரெண்டோட வீட்டில் பொங்கல் வைக்கலையாம், அவன் பொங்கல் கேட்டான், கொஞ்சம் கொடுத்துட்டு வரட்டுமா, கொஞ்சம் பாக்ஸில் போட்டு தரீங்களான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானடா, போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணனும் சந்தாவும் ரொம்பவே நல்லா இருக்காங்களே, நல்லா பேசிக்கிறாங்களே, அவங்கள நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன், நீங்கள் 2 பேருன்னு இல்லைங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்தாவும் நம்ம சேரனும் வந்து நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. வானதிக்கு இதெல்லாம் பார்க்குற போது ரொம்பவே பொறாமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அதை பற்றி யாருமே கேர் பண்ணிக்கவே இல்லை, பாரு அவங்கள நிற்க வச்சு மட்டும்தான் உங்கள் அண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க.
நம்மள நிக்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்க யாருக்காவது தோணுதா? ஏன் நம்ம முன்ன ஃபோட்டோ எடுத்தபோது கூட உங்க அண்ணன நம்ம கூப்பிட்டோம். ஆனா அவரு வந்தாரா? வரலல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தா வந்ததுனால அண்ணன் வந்திருக்காரு. தேவையில்லாம இதையும் அதையும் போட்டு மனச போட்டு குழப்பிக்காத. அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். நீ தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சுட்டுருக்க. அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வானதி இருந்துட்டு, அவங்க மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கணுமா? நம்மளும் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ எடுக்க சொல்லலான்னு பார்க்குறாங்க. வேண்டாம், வேண்டாம். நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க, நாங்க இங்க ஃபோட்டோ எடுக்கணும். நீங்க வேணா அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "அண்ணே, நீங்க இந்த பக்கம் வந்து நில்லுங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, சந்தாவையும், சேரனையும் அந்த சைடு நிக்க வச்சு, சூப்பர் சூப்பரா போஸ் கூடலாம் குடுத்து, நிலா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வானதி அதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு, "என்ன கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு ஃபோட்டோ என்ன, எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இந்த வருஷத்துக்கு தேவையான மொத்த ஃபோட்டோயும் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோலை நேர்ந்துட்டு இப்படி போஸ் கொடுங்க, அப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோ நல்லா இல்ல. ஏதோ 1, 2 ஃபோட்டோ மிஸ் ஆகலாம். ஆனால் மற்ற ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள் க்யூட்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் பல்லவன் இருந்துட்டு காயத்ரிக்காக பொங்கல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எங்கே கிச்சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கிச்சனில் போயிட்டு கப்பலெல்லாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படிப்பா இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் செய்கிறத விட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணா நீயும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா, நீ சாப்பிட்டல்ல அதனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இப்போ நானும் அதே மாதிரி தான் சொல்லணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே சோழன் அண்ணன் நடுவில் வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் இந்த பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நீங்கள் நில்லுங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக தலையெல்லாம் பாருங்கள் கலைஞ்சிருக்கு, நீங்கள் போயிட்டு அதை சரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை போய் சரி பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவர் இருந்துட்டு இந்த பொங்கலை மட்டும்தான் நீங்கள் தனியாக செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த பொங்கலுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இதை பார்த்த உடனே சோழன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதனால் ராகவ மெசேஜ்லேயே நல்லா பிடிச்சி திட்டி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஐயையோ இது தெரியாமல் இவ ஃபோன்லேயே நம்ம மெசேஜை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டெலீட் பண்ணி விட்டுறாரு நிலாவரத்துக்குள்ளே. நிலாவை நிற்க வச்சு ரொம்பவே அழகழகாக ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு ரொம்பவே டல்லாக இருக்காங்க. பாண்டி இந்த ஃபோட்டோ பாரு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நானே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடனா இப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ நமக்கு கல்யாணம் அவசியமா? ஏன்னா இன்னும் சேரன்னு கல்யாணம் ஆகாமல் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே வானதி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.